ஓகே, இன்னைக்கு ஒரு பயங்கரமான கதையை 3 பேசுகிறேன். அப்போ தான் என்னோட பிள்ளைங்க கேட்டாங்க, இங்கேருந்து விஜய் அவருக்கே நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படி சூப்பர் ஸ்டாருக்குலாம் வேறு செல்யூட் போட்டேன். நான் அதான் சொன்னேன், என் வீடியோவை இதுங்களே பார்க்க மாட்டேது, என் வீட்லேயே யாரும் பார்க்க மாட்டுறாங்க. நான் பாட்டுக்கு கண்ணாடி மண்ணுக்கு நின்று பேசியிருக்க மாரி நான் பாட்டுக்கு போட்டுட்டு போய்கிட்டே இருக்கேன். 1000 வீடியோக்கு மேலே வந்துருச்சு தெரியுமா என்னோட வீடியோலாம். நான் இதுக்குன்னு எடுக்க மாட்டேன், போகிறது வர்றது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப பேர்ட்ட பாட்டு கேட்பேன், அவங்க பாட்டு கொடுத்தாங்களா எடுத்து வச்சு போட்டுருவேன். நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பயங்கரமாக பாட்டு போட்டிருக்கேன். அப்போ தான் இவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. பேசினால அதில் ஒரு நியாயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க நியாயம் பட்டுச்சுன்னா அப்புறம் நியாயம் பண்ணலன்னா என்னை தூக்கி உள்ளே போட்டாலும் பறிச்சிடல. ஆனால் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், அந்த வாய்ஸ் கொடுத்தேன்னா அடுத்து அந்த மூஞ்சை கட்டுறேன்னு நம்ம அஞ்சு அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன், இங்கேருந்து இந்தியாவிலேருந்து என்னை பிடிக்க வந்தாங்களா நான் உங்களை தான் காட்டி கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க தான் என்னோட பாஸ், அவங்க தானே என்னை யூடியூபர் ஆக சொன்னாங்களா, அவங்கள நான் காட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. டாட்டா கட்டியிருப்பாங்க பாருங்க, அந்த மூஞ்சை காட்டுற பாருங்க. பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மெயிலு வண்டியிலே பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மெயிலு வண்டியிலே ரயிலு வண்டியிலே மெயிலு வண்டியிலே அவங்கள போட்டு கொடுத்துருவேன்ட்டேன். அதுக்கு மேலே பார்த்துக்குமா என்ன நடந்தாலும். ஏன்னா அது நம்ம ஒன்றும் பட முடியாது. இன்னொன்று அந்த சட்டையை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். இதை நான் இப்போ நைட்டியாக பாய்க்கிறேன். இது பாலியில் வாங்கினது. வாங்கும்போது அது ஒரு 15 16 ஏன் எல்லாம் அந்த வருஷத்துல கேட்டால் அந்த நேரத்தில் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளையாக இருக்கும். நாங்கள் நல்லா ஊர் சுற்றணும். அப்போ காசு பிரச்சனைலாம் அவ்வளோ இல்லை. இப்போ பார்த்தா அன்றைக்கி மோரேப்பில் கூட டொனேஷன் கேட்டாங்க. விட்டுருந்தா நாங்களே அங்கே டொனேஷன் வாங்குற நிலைமைக்கு வந்துருவோம்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற நிலைமை அந்த அளவுக்கு சிரிப்பாக சிரிக்குது. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசேதான் கடவுளப்பா. ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பா. பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். அதனால அப்போ போய்கிட்டு இருந்தோம். நம்ம ஓமனை குட்டி இன்னைக்கு என்னை வர சொன்னாங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண. ஓணம்க்கு என்ன பாட்டுன்னு தெரில, இன்னைக்கு அனுப்பி விடுவாங்க. அப்புறம் என்ன பாட்டுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன ஆக போகுதுன்னு தெரில அந்த நிலமை. அதுதான் இதில் வர நந்தினி நினைஞ்செல்லாம் கூட்டி போனோம். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்கு ஓணமுக்கு வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு இதுதான் கதை. அப்புறம் இந்த சட்டை அங்கே பாலியில் வாங்கினது. நான் அப்போ வாங்கும்போது 200 வெள்ளி. இந்த ஒரிஜினல் பார்த்து இன்னும் அப்படியே இருக்குது. அந்த பிக் பாஸ்க்கு பூ அவ்வளோ பிடிக்காது நேரம். அதனால நான் நைட்டியாக பாய்க்கிறேன். யார் வேஸ்ட் ஆக்குவா சொல்லுங்கள்? இந்தமாரி 2-3 சட்டை வச்சுருக்கேன். நான் அதை வேஸ்ட் ஆக மாட்டேன், வச்சுருப்பேன். பொக்கிஷம் இது எனக்கு பொக்கிஷம் தான். அப்போ ஒரு டிப்பு பாலிக்கு போயிருக்க மாதிரியே அந்த இமிக்ரேஷனில் இருக்கமா என்னையும் இவரி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. என்ன தனியாக ரூமில் வச்சு செக் பண்ணாங்க, இவரை தனியாக ரூமில் வச்சு செக் பண்ணாங்க. அந்த ட்ராக்லாம் கடத்திட்டு வருவாங்களா அந்தமாரி ஆளுன்னு நினச்சி பயங்கரமாக செக் பண்ணாங்க. தெரியுமா எங்களை 2 பேரும் தனித்தனியாக கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக செக் பண்ணாங்க. அது பாலியில் நடந்துச்சு. ஏற்கனவே திருச்சி ஏர்போர்ட்டில் நானும் ஃப்ரெண்டும் போய் மாட்டணும்னு சொன்னதானே நகை கடத்திட்டு வருவாங்கன்னு அதேமாரி மாட்டியிருக்கோம். என் மூஞ்சி ரொம்ப திருட்டு மூஞ்சா என்னன்னு எனக்கே தெரில. நான் ஆரம்ப காலத்தில் நான் வீடியோலாம் செய்வேன். செஞ்சு போடும்போது நான் ரொம்ப பார்த்துக்கிட்ட ஹெல்ப் கேட்பேன், ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் எனக்கு தோணுச்சு என் மூஞ்சியே தான் நான் வச்சு எடுக்கிறேன். அப்புறம் அவங்க ஷேர் பண்ணி விட்டு என்ன கிடைக்க போகுது, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா பரவாயில்ல. பாட்டிலலாம் என் மூஞ்சை தான் காட்டுவேன். அப்புறம் அந்த நீட்டு வீடியோ ரொம்ப பேர் பார்க்க 1 நிமிஷம் ஓட்டி விட்டு பார்க்குறாங்களே, எனக்கு எப்படி வலிக்கும். அது யார் தெரியுமா, அந்த நம்ம நந்தினி கொடுத்து செக் பண்ணுறேன். நான் வேறு யாரும் அப்படி செஞ்சதில்லை. என் மணிக்கே ஓட்டி விட்டு பார்க்குது. 1 நிமிஷமே நீட்டாக இருக்கான். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இது அழுவாச்சு இல்லை, சளி பிடிக்கிற மாதிரி. அப்போ அப்படி கேட்டுட்டு இருப்பேன். இப்போ நான் யாருக்கிட்டையுமே கேட்குறதில்ல. நான் படுக்கு போட்டு விட்டு அந்த ஸ்டேட்டஸில் மட்டும் கொஞ்சம் போட்டு விடுவேன். மற்றபடி யார்ட்டையும் நான் ஹெல்ப் பாருங்கள் கேளுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா சில பேர் வீடியோ மில்லியன்ஸ் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்க வீடியோ பார்த்தா அவங்க ப்ரெக்னன்ட் ஆகிறதுலேருந்து, மருந்து சாப்பிட்றதுலேருந்து, கால் அமைக்கிறதுலேருந்து, டெலிவரி ஆகிற வரைக்கும் வீடியோ எடுத்து போடுறாங்க. மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபரும் எல்லாமே இருக்காங்க. அந்தமாரி வீடியோ போடுறதுக்கே அவ்வளோ பேர் இருக்கும்போது நான் நல்லா தானே காட்டுறேன். ஏன்னா வெளியே சுற்றி காட்டுறேன், அப்புறம் சாப்பாடு காட்டுறேன், அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அது இதுன்னு காட்டிக்கிட்டு தானே இருக்கேன். மிக்ஸ் அண்ட் மேட்சில் தானே போடுறேன். நானும் எதுலேயும் குறைஞ்சி போடலன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். போனால் போட்டும் போவார்னா போட்டு. இன்னொரு மெயின் என்னோட சந்தோஷம் பொக்கிஷன்னு சொன்னேன். நான் அதுக்காக வச்சுருக்கேன். அதில் யாருக்காவது பயன் கிடச்சா ஓகே தானே. நான் அதனால தான் நான் ரொம்ப இது பண்ணுறதில்ல. நான் நல்லது தானே காட்டுறேன். இது அவங்களே இப்படி போடும்போதியா நம்மளோட நம்பிக்கையில் நான் விட்டுட்டேன் கடவுள் மேலே. இந்த திருநாவட்டில் தான் நான் அவங்க வரைக்கும் நான் பேசியிருக்கேன். ஆனால் நான் நியாயத்தை தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். யாரையும் காயப்படுத்தாமல் தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது தெரில. அதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னு பரவாயில்ல. நான் ரிஸ்க்கு ஃபேஸ் பண்ண கரெக்டாக இருக்கேன். ஏன்னா நான் யாரையும் ஹர்ட் பண்ணல.
முடிஞ்ச அளவுக்கு இந்த பேசிக் எங்கேயுமோ என்னமோ விளையாடுது, வீதி நம்மள்ட்ட விளையாடும் தருமா, அது இப்படி தான் விளையாடும். நம்ம தூரத்துலேருந்து யாராவது பார்த்தா கணிக்கலாம். அந்த சூப்பர் சார் சூப்பராக கணிக்கிறாரு. அவருக்கு தான் 2-3 பாட்டு, ஆனால் மூஞ்சி ஏற்பாடு தான் வரும், மன்னிச்சிருங்க. அதுக்கும் கொஞ்சம் காமெடியாக தான் எடுத்திருப்பேன், நீங்கள் பாருங்கள். அவர் கணிக்கிறாரு நல்லா. அவர்கிட்ட போய் கேட்டாலும் பரவாயில்ல. இவங்க இந்த பிரச்சனை பெருசாக இன்னும் ரொம்ப சண்டை மேலே இப்போல்லாம் உருவ பொம்மையெல்லாம் எரிக்கிறாங்களாம். இதுக்கு மேலே என்ன போகுதுன்னு தெரில. என் வீடியோவை பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துருந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. என்ன எரிச்சாலும் எரிச்சிருவாங்க. உருவ பொம்மைக்கு பரவாயில்லாம் எல்லாம் கடவுள் மேலே விட்டுட்டு போவோம். இன்னையோட அந்த அரசியலை நம்ம முடிச்சுக்குவோம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். இதுக்கு மேலே நாளையிலேருந்து வந்து நம்ம ஸ்டீம் பாத் பண்ண போகிறோம். பாத்தில் உண்மையாலுமே நாங்கள் ஸ்டீம் பாத் பண்ணிட்டோம். அந்த பஸ்லேயும் இதுலேயும் ஏறினது. அப்புறம் ஒரு லேக் இருக்குது, அதெல்லாம் காட்டிட்டு நாளையிலேருந்து நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். எனக்குன்னு சில ரசிகர்கள் இருக்காங்க, டெய்லி பார்க்குறீங்க. அக்கா நேற்று அந்த அந்த ஊரோட பேசுகிற வீடியோவெலாம் அக்காட்ட கொடுத்து, கத்தீஜா அக்காட்ட கொடுத்துட்டு அக்கா பார்த்து சொல்லுங்கன்னு அவங்க சொன்னாங்க. நல்லா தான் பேசியிருக்க, ஆனால் நீ யாரையும் பாயிண்ட் பண்ணி பேசல, கரெக்டாக தான் பேசியிருக்க. இன்னொன்று வந்து நீ ரொம்ப மூச்சு வாங்கி பேசுகிற, பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குனாங்க. எனக்கே பாவமாக தான் இருந்துச்சு. அந்த வெள்ளை சட்டை போட்டிருந்தேன், அந்த தாய்லாந்து மியான்மர்னு சொல்லி கோல்டன் ட்ரையாங்கிள். நானே அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு மூச்சு வாங்குச்சு. ரொம்ப பேத்துக்கு மூச்சு வாங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ. அவசரமாக ஏன்னா நான் ஸ்க்ரீப்பில் எழுதி வச்சு பேச மாட்டேன். நான் யோசிச்சுட்டே வரல, டக்குன்னு பேசி முடிச்சிடுவேன். நம்ம தான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆச்சா, எழுதி வச்சு பேசுனா பரவாயில்ல. அதனால தான் மூச்சு ரொம்ப வாங்கிருச்சு. அதை நேற்று அக்கா சொன்னாங்க, உன்னை பார்க்க பாவமாக இருக்குது, நிதானமாக பேசு அப்படின்னாங்க. அக்கா கத்தீஜா அக்கா பூத்தாவா உங்கள் பேர் இதில் மாட்டிருச்சு. பூத்தாவா நீங்களும் மாட்டிக்க போகிறீங்க. இல்லை ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படி ஒன்றும் தப்பாக ஒன்றும் பேசலையே. ஆமாம் தானேக்கா, வியூஸ் போகுது, எங்கேயோ ஒரு ஜீவன் பார்க்குதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த நம்பிக்கையில் அந்த ஜீவனுக்காக நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் நடந்து கொண்டே எரிவது உனக்கு சம்மதமா? மறுமுறை உன்னை சந்திப்பேனா? மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா? மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா? வெட்கம் இன்றி மண்ணில் அலைவேனே, ரெக்கையின்றி விண்ணில் திரிவேனே. உயிர் எங்கே எங்கே என்று உடல் தேடுமே. எந்த ஜீவன் தான் தெரியல. ஆனால் அந்த ஸ்ரீலங்கா ரொம்ப என் வீடியோ பார்க்குறது வந்து ஸ்ரீலங்கன்ஸ் என்ன இந்தியாவும் ஸ்ரீலங்காலுங்க தான் ரொம்ப பார்க்குறீங்க. சில வீடியோ மட்டும் இப்போ இந்த அலூர் தண்ணி குடித்தா துபாய், அப்புறம் இந்தோனேஷியா, தாய்லாந்து, சில வீடியோ மட்டும் ஏன் அங்கே போகுதுன்னு தெரியல. இந்த சோசியல் மீடியா பற்றி கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும். நடக்க தத்தளித்து கால் நடக்கு, எனக்கு சின்ன பெண்கள் கை கொடுக்கு, மதித்து என்ன இந்த ஊர் நடக்கு, கிழட்டு வேஷம் நல்ல பேரெடுக்கு, யாரை நான் தொட்டாலும் குத்தமில்லை, நடிகன் என்று மாறியாச்சு. நீங்க பேசுற சொல் அடுத்தவர்களுக்கான ஒரு சொல்லாக இருக்கும். உயிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்து நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே